ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்ட் பட்டர் சிக்கன் பிரியாணி ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யணுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் கோழி எடுத்துக்கிறேன். சிக்கன் மேரினேஷனுக்கு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் செட் பண்ணிக்கோ. ஸோ அதுக்கு தயிர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கூடவே கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், அதோட டர்மரிக் பவுடர் சேர்த்துப்போங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு கொத்தமல்லி புதினா பிளெண்ட் பண்ணி போட்டுக்கோங்க வேணும். நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். என்ன பிரியாணி மசாலாவில் எல்லாம் இன்க்ளூட் ஆகிக்குது. ஸோ இதை நல்லா பனஞ்சிக்கோங்க. அதோட இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் புக்ஸில் தரேன், உங்களுக்கு பார்த்து செஞ்சுக்கணும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பனஞ்சி எடுத்து கொண்டு போகிறோம். இதை நல்லா மேரினேட் பண்ணுறதுக்கு 1 hour காலை வைப்போம். ஓகே, நான் இப்போ தாச்சோனில் ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். நான் இதுக்கு 2 பெரிய ஆனியன்ஸ் எடுத்துக்கிறேன். நல்லா மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன்ஸ் எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வரும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியில் நான் ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு மெத்தடும் கூட பிகினர்ஸ்க்கும் செய்யக்கூடிய மாதிரி தான் நான் காட்டுகிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துக்குது. ஸோ இப்போ இதை நாங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கு நான் தயிர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட ஃப்ரை பண்ணின ஆனியனில் ஹாஃப் அமௌண்ட் எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டுக்கிறேன். அதோட கொஞ்சம் கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு மில்க் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். எனக்கு கர்ட் கொஞ்சம் போதாமல் போய்த்துட்டுது. ஸோ உங்களுக்கு வேணும்னா கர்ட் மட்டுமே சேர்த்து செய்யணும். பாருங்கள், இப்போ நல்லா பேஸ்ட் ஆகின போகிறோம். அதை ஓரமாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் சிக்கன் மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ இப்போ அதை குக் பண்ணுறதுக்கு நான் சட்டி ஒன்றில் பட்டர் போட்டிக்கிறேன். பட்டரோடு சேர்த்து ஆயிலும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு இதுக்கு பட்டர் ஆப்ஷன் இல்லை. பட்டர் சிக்கன் பிரியாணி சுட்டியும் கீயெல்லாம் சேர்க்க கூடாது. ஸோ இதுக்கு நான் ஆனியன் ஃப்ரை பண்ணி ஆயில் தான் சேர்த்து கொண்டிருக்கிறேன். அதில் கொஞ்சம் ஆயில் சூடாகின போகிறோம். மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கோங்க. இதில் சிக்கனை ஆட் பண்ணின பிறகு ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண வரைக்கும். ஸோ இதில் டொமேட்டோ நான் போட்டிக்கிறேன். அதை நல்லா பிளெண்ட் பண்ணி வடித்து எடுத்துக்கிறேன். ஸோ அதோடு சேர்த்து ஆனியன், கர்ட், கேஷ்யூஸ் போட்டு பிளெண்ட் பண்ணினோம் இல்லையா, ஸோ பேஸ்ட்டையும் கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு கர்ட் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலும், எனக்கு இன்றைக்கி போதாமல் போயிடுச்சு. ஓகே, ஸோ அதோடு சில்லிஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பிரியாணி மசாலா என்ன டீக்கிறோன்னு தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டிய பிராண்டில் யூஸ் பண்ணலும். அதோடு சேர்த்து நான் கர்ட் போதாமல் போகணும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ட்ரா மில்க்கும் யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஸ்லோவில் ஈக்கட்டும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு பாருங்கள், அவங்களுக்கு சால்ட், உரப்பு அப்படி என்ன சரி போதாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோ மேலும் உங்களுக்கு. ஸோ நான் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு உங்களுக்கு வேணுமுண்டா பட்டர் இன்னும் ஒரு 50 grams இதுகளுக்கு ஆட் பண்ணலும். நான் 1 cup வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு அது ரெக்கார்ட் பண்ண நினைவில்லை. ஸோ நான் 1 cup வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் வச்சுக்கிறேன். அதோடு சேர்த்து நான் இன்னும் ஒரு 1/2 cup தண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிரேவி வேணுமென்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் இன்றைக்கி கிரேவி இல்லாமல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் அதை நல்லா வேக வச்சுட்டு இன்னொரு சட்டியில் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1 kg தான் செஞ்சுக்கிறேன். பட் உங்களுக்கு 1.5 kg இந்த அமௌண்ட்டுக்கு செய்யலும். அதுக்கு இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அளவை விட கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி சால்ட்டும் கொஞ்சம் லெமனும் சேர்த்துக்கிறேன். லெமன் சேர்த்துக்கோங்க கட்டாயம், இல்லாட்டி அரிசெல்லாம் ஸ்டிக்கியாக ஆகிக்கும். ஸோ அதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். ஓகே, கறியை நல்லா வெந்துட்டு பாருங்கள், இதை மாதிரி ஆயில் அவுட் ஆகணும் அதுலேருந்து. ஸோ அதை நான் இப்போ டம்மில் போடுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அரிசியும் குக் ஆகிவிட்டது பாருங்கள். இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். தண்ணியாக வடிச்சுக்குவாங்க பாருங்கள். இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணினோடனே அரிசி இதை மாதிரி வரணும். ஓகே, ஸோ நாங்கள் இப்போ தம் போடுறதுக்கு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்குவோங்க. ஸோ அதுக்கு நான் சிக்கனில் வந்துச்சுலே கொஞ்சம்
ஸோ அதை நான் சேர்த்துக்கொள்கிறேன். அடியில் கொஞ்சம் தீஞ்சிடாம வைக்கிறதுக்கு ஆயிலை சேர்த்து கொண்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரைஸை லேயர் பண்ணுவோம். அதுக்கு நான் ஒன்றாவது ரைஸ் சேர்த்துக்கொள்கிறேன். நான் வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டான பட்டர் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ இதை மாதிரி கொஞ்சம் ரைஸ் எடுத்து ஃபில் பண்ணின பிறகு நாங்கள் கறியில் ஏற போடுவோம். ஸோ அதுலேயும் நான் கறியில் கொஞ்சமாக தான் போட்டிக்கிறேன். அதையும் போட்டு கொண்டு போகிறோம் நாங்கள் ரைஸில் ஏற போடுவோம். உங்களுக்கு இதுக்கு வேணுமெண்டா பட்டரில் ஃப்ரை பண்ணின கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கணும். அப்படி இல்லாட்டி கொத்தமல்லி புதினாவெல்லாம் வந்து உங்களுக்கு லேயர் பண்ணிக்கிட்டே ஆட் பண்ணிக்கணும். பட் நான் இன்றைக்கி எல்லாமே லேயர் பண்ணி முடித்த பிறகு தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேண்டிய மாதிரி செஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதை மாதிரி ஸ்டெப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யாரெல்லாம் நம்ம இந்த வீடியோஸை பார்த்து இன்னும் ரெசிபி செஞ்சுக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோட அவுட்கம் எப்படி வந்துச்சுண்டு. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிச்சம் சந்தோஷமாய்க்கும், மிச்சம் சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் இதெல்லாம் லேயர் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நாங்கள் மிச்சம் வைக்கிற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்குவோம். ஸோ அதுக்கு நான் கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணுறேன். இதை மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு இதை பிளெண்ட் பண்ணி கறி குக் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு போடணும். அப்படி இல்லாட்டி எல்லாத்தையும் எப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலும். ஸோ அதோடு சேர்த்து நான் இன்றைக்கி ஒரேஞ்ச் ரைத்தான் எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், பட் பிரியாணிக்கு ஒரு பர்ஃபெக்ட் லுக் கொடுக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதோடு சேர்த்து நான் க்ரீன் பீஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து குக் பண்ணின க்ரீன் பீஸ், பாயில் க்ரீன் பீஸே வருது பேக்கெட்டில். ஸோ அதை நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டிய அளவில் அதை போட்டுக்கணும். ஆல்சோ நான் இன்றைக்கி பீனட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கேஷ்யூஸ் ஆட் பண்ணால நான் பிளெண்ட் பண்ணி போட்டினேன். ஸோ நான் அதை சுற்றி பீனட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரைட் பீனட்ஸ் தான். அதோடு சேர்த்து ஃப்ரைட் ஆனியன்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாங்கள் டம்மில் வைப்போம். ஸ்லோ நெருப்பில் ஒரு 10 மினிட்ஸுக்கு வச்சுக்கோங்க. ஸோ அதோடு இப்போ தயிர் சம்பல் செய்கிறது கியூகம்பர்ஸ் வெட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கு உப்பும் லெமனும் சேர்த்து கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணி வேறு எடுத்து வச்சுக்கோங்க. அதோடு தண்ணி தன்மை வெளியாகிற வரைக்கும் வேறு எடுத்து வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நாங்கள் இப்போ ஒனியன்ஸை கட் பண்ணி எடுத்துக்குவோம். இதில் நான் 2 பெரிய ஒனியன்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கும் நான் லெமனும் சால்ட்டும் எடுத்து அதையும் கொஞ்சம் வேற வச்சுக்கோங்கிறேன். அதுலேயும் கொஞ்சம் தண்ணி தன்மை வெளியாகும் இல்லையா? ஸோ அதையும் வேர்க்கிறதுக்கு நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு எடுத்து வச்சுக்கோங்கிறேன். இதை பாருங்கள், இதை மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நல்லா கியூகம்பரில் தண்ணி ஊறிக்குது. இதெல்லாம் தேவையில்லாத தண்ணி சுற்றியும் நாங்கள் இது கியூகம்பர்ஸை வந்து வேறு எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி ஒனியன் அதே மாதிரி வந்துக்கிற சுற்றியும் அதையும் நாங்கள் ஒதுக்கிடுவோம். ஸோ இப்போ ஒனியன் நல்லா சால்ட் அண்ட் லெமன் மெரினேட் ஆகிக்குது. இப்போ அதுக்கு நாங்கள் கியூகம்பரை கொஞ்சம் புளிஞ்சு எடுத்து போட்டுக்குவோம். இதை மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுறதுக்கு. ஸோ இதை மாதிரி மிக்ஸ் ஆகின பிறகு உங்களுக்கு கர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஆனால் உங்களுக்கு வந்து கியூகம்பர் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கியூகம்பரை ஸ்கிப் பண்ணிவிட்டு செய்யணும். ஸோ இதுக்கு நான் தயிர் எடுத்துக்கிறேன். தயிரை மிச்சம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இதை மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொண்டாலே போதும். வேறு லெமன் சால்ட் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. பாருங்கள், இது மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொண்டாலே போதும். தயிர் பர்ஃபெக்டான தயிர் சம்பல் ரெடி ஆகிடும். கியூகம்பர் ஸ்கிப் பண்ணிவிட்டு செய்கிறேன்னா உங்களுக்கு ஆனியன்ஸும் சில்லியும் டொமேட்டோஸும் ஆட் பண்ணிக்கணும். தயிர் சம்பலுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொண்டாலே போதும். தயிர் சில்லாயிக்கணும். ஸோ இதை மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டான தயிர் சம்பல் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இப்போ பிரியாணியும் டம்மில் போட்டு இறக்கியாச்சு. பாருங்கள், அவுட்கம் எவ்வளோ நல்லா இருக்குது. கலர்ஃபுல்லாகவும் நல்லா டெக்ஸ்டர்லேயும் வந்துக்குது. ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் குக்டும் இல்லை, அதே மாதிரி ஸ்டிக்கியும் இல்லை. அண்ட் இதை சர்வ் பண்ணுறதுக்கு சலாட் சம்பளையும் வச்சு உங்களுக்கு சர்வ் பண்ணிடும். இது மாதிரி பர்ஃபெக்ட் பிரியாணி செய்யணுமுன்னா நான் காட்டிக்கிற ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்ட் அவுட்கம் கிடைக்கும் உங்களுக்கு.